ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீட்டுகளில் நிறைய வீட்டுகளில் செம்பருத்தி செடி இருக்கும், பார்த்துருப்பீங்க. செம்பருத்தி பூ பூத்து குலுங்குறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த பூவை வந்து நம்ம சும்மா அழகுக்கு வச்சுருப்போம், இல்லையா சாமி படத்துக்கு பறித்து வைப்போம். அந்த செம்பருத்தி பூவில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறத நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. செம்பருத்தி பூவை வந்து காலையில் வெறும் வயிற்றுல பறித்து சாப்பிட்லாம். இல்லை செம்பருத்தி பூவை வந்து தண்ணியில் வெந்நீரில் பறித்து போட்டு 1 டம்ளர் தண்ணியை வந்து 1/2 டம்ளர் தண்ணியாக வற்றுற அளவுக்கு செம்பருத்தி பூவை ஒரு 2-3 பூவை போட்டு காய்ச்சி நம்ம குடிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம். இல்லையா செம்பருத்தி பூவோட நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை வடிகட்டி நம்ம குடிக்கலாம். இல்லை செம்பருத்தி பூவை பாலில் போட்டும் நம்ம குடிக்கலாம். பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 1 டம்ளர் பால் வந்து 1/2 டம்ளராக கொஞ்சம் சுண்டை வற்ற வச்சு அப்புறம் அதை குடிக்கலாம். இல்லை செம்பருத்தி பூவை நல்லா வந்து நெய்யில் வதக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க. ஆனால் செம்பருத்தி பூவை நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத இன்னொன்னா சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு இதய நோய் இருக்கிறவங்க செம்பருத்தி பூவை சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு மருத்துவர்கள் நிறைய பேர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதய நோய் உள்ளவங்க கண்டிப்பாக செம்பருத்தி பூவை ஏதோ ஒரு வேல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ வந்து உடல் சூட்டை, அதாவது உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, ஹீட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க செம்பருத்தி பூவை வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். நான் சொன்ன வழியில் ஏதாவது ஒரு வேலை நம்ம அந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்க ஹீட் வந்து கண்டிப்பாக குறைஞ்சு உடம்பு வந்து குளுமையாக வச்சுக்கிறதுக்கு செம்பருத்தி பூ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அல்சர் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நம்மள இப்போ அல்சர் பிரச்சனை இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த வேலைக்கு போகிறோம்னா சாப்பிடாம போயிட்டு அல்சர் வந்துடுது. அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு செம்பருத்தி பூ வந்து சிறந்த மருந்து. ஸோ அல்சர் பிரச்சனை உள்ளவங்க செம்பருத்தி பூவை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சீக்கிரமே அதுலேருந்து நம்ம குணமாயிடலாம். வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருந்தாலும் நம்ம வந்து செம்பருத்தி பூவோட மணத்தக்காளி கீரை இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜூஸ் மாதிரி எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடனே வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாயிருங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செம்பருத்தி பூ இதழ்களை வந்து நிறைய தனித்தனியாக உதுத்துட்டு அதை வந்து நான் சொன்ன மாதிரி பாலில் போட்டு சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம யூரினரி ப்ராப்ளம், நீர் எரிச்சல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடும். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் அதை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். யூஸ்வலாகவே பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்க காலத்தில். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக செம்பருத்தி பூவை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆயிடலாம் சீக்கிரமே. நெக்ஸ்ட்டு நம்ம உடம்புல வந்து இரத்த சோகைங்கிற நோய் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டயர்ட்னஸ்ஸு, உடம்பெல்லாம் பெயின் இருக்கிறது, வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காமல் இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது, எதுலையுமே வந்து ஒரு பிடித்தம் இல்லாமல், இதுக்கெல்லாம் காரணம் வந்து இரத்த சோகை நோய் தான் சொல்கிறாங்க. ஸோ இரத்த சோகை நோய்க்கு வந்து செம்பருத்தி பூ வந்து ஒரு சிறந்த மருந்து. இரத்த சோகை உள்ளவங்க செம்பருத்தி பூ வந்து தினம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா பிளட்டு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி அந்த இரத்த சோகை நோயிலேருந்து நம்ம விடுபடலாம். அதன் மூலமாக வந்திருக்க நமக்கு இந்த சோர்வு, மயக்கம், இந்த மாதிரி டயர்டாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கிடும். ஸோ இந்த வகையில் நீங்கள் செம்பருத்தி பூவை சாப்பிட்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெண்களுக்கு உண்டான பெரிய ப்ராப்ளம் ஹேர் ஃபால், தலைமுடி கொட்டுறது, இல்லை இளநரை. பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும் இப்போ இளநரைங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இளநரை உள்ளவங்க, ஹேர் ஃபால் உள்ளவங்க, இல்லை முடி அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறவங்க, இல்லை கருமையாக நீளமாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே செம்பருத்தி பூ வந்து கண்டிப்பாக நல்ல தீர்வாக இருக்குது. செம்பருத்தி பூவோட நம்ம நெல்லிக்காய், மற்றபடி இந்த கருவேப்பிலை, மருதாணி இலை இதெல்லாம் ஆயிலில் போட்டு காய்ச்சி வடிகட்டி நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு 1 மந்த்து தொடர்ச்சியாக நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக போயிடும், இளநரையும் கண்டிப்பாக மாறிடும், முடி கருமையாக நீளமாக நல்லா வளரும். ஸோ அவங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க செம்பருத்தி பூ வந்து ஆயிலில் போட்டு காய்ச்சி தேய்ச்சிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இருமல், சளி, நாள்பட்ட வறட்டு இருமல்லாம் சில பேருக்கு இருக்கும். என்ன பண்ணாலும் அந்த வறட்டு இருமல் போகாது. அவங்களுக்கெல்லாம் இந்த செம்பருத்தி பூவை வந்து ஆடாத்தோட இலை, துளசி, வெத்தலை, இந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து வெந்நீரில் போட்டு கஷாயமாக வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி
டெய்லி ஒரு 4 நாள் 5 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சளி இருமல்லேருந்து நீங்கள் விடுபடலாம். தொடர்ச்சியாக இருக்கிற வறட்டு இருமல் வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகிரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிபி உள்ளவங்க, இரத்த அழுத்தம் நோய் உள்ளவங்களுக்கு தான் மற்ற எல்லா வியாதியும் சீக்கிரம் வந்துடும். சுகரு மற்றபடி பிபி உள்ளவங்களுக்கு சுகர்லாம் சீக்கிரம் வந்துடும். ஸோ பிபி உள்ளவங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ டெய்லி சாப்பாடில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிபி ரத்த அழுத்தம் வந்து குறையும் அப்படின்ட்டுருக்காங்க. பிபி உள்ளவங்களுக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், கோவம் அதிகமாக வரும், சுகரும் வந்துடும். இதனால் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு செம்பருத்தி பூ சும்மா மென்று சாப்பிட்டு வந்தால் கூட போதும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அந்த பிபி வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண செம்பருத்தி பூ நம்ம நினைப்போம், அந்த செம்பருத்தி பூவில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த நான் சொன்ன இவ்வளவு பிரச்சனை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒன்றாச்சும் இருக்கும். ஸோ அதனால் இந்த செம்பருத்தி பூவை வந்து தினம் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் பால்லையோ வெந்நீர்லையோ வெறும் வயிற்றுலையோ சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது இப்போ நான் சொன்ன எல்லா வியாதியும் சரியாயிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் உள்ள பயனுள்ள வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.